கல்வியை தந்த இடம் இந்த போதனா வைத்தியசாலை. எனக்கு அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் தந்த இடம் இது. ஜமானந்தா பொறுத்தவரையில ஜமானந்தா ஃபேமிலி ஒரு சக்சஸ் ஃபேமிலி என்ற கண்டிஷன் கட்டத்துக்கு வந்துட்டேன். நெக்ஸ்டிலே சரியான கட்டித்தர முடியவர். இலங்கையின் இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒரு மெக்ஸில ஒரு போமிலாவை போட்டார். இடத்தில் மிகவும் சிறப்பாக வேலை செய்ய வேண்டிக்கொள்கிறேன். வேலைநிறுத்தங்கள் நடைபெற்ற காலங்கள் முழுவதிலும் வேலை செய்த ஒரே ஒருவர். அவர் நான் வேலை செய்வதற்காக அந்தந்த மருந்தாளர்கள் தாதியர்கள் எல்லாருக்கும் போய் சொல்லி விடுவார். நான் கடமைக்கு வருவர். எனக்கு வார நோயாளிகள் ஒருவரை நிப்பாட்ட இல்லாத. வணக்கம், நான் டாக்டர் நித்யானந்தா. இது நித்தி ஹெல்த் கேர் இந்த சேனலில் சுகாதாரம் வைத்தியம் சம்பந்தமான பதிவுகளை பதிவு இந்த சேனலை தொடர்ந்து ஆதரவளித்தவர்களுக்கு நன்றி. புதியவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். இந்த முறையும் ஒரு வைத்தியம் சார்ந்த யாழ் பொதுநா வைத்தியசாலை நிகழ்ந்த ஒரு மாற்றம் தொடர்பான பதிவே இந்த பதிவு. பாருங்கள், வீடியோக்கள் போகலாம். யாழ் பொதுநா வைத்தியசாலையில் உயர் பதவியில் வைத்த ஒருவருக்கு திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ் பொதுநா வைத்தியசாலையில் கடந்த 6 வருடங்களாக பிரதிப்பணிப்பாளராக கடமையாற்றிய டாக்டர் சி யமுனானந்தா அவர்கள் கடந்த 10ஆம் தேதி இடமாற்றலை பெற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளராக கடமையேற்றுக் கொண்டார். உண்மையில் டாக்டர் சி யமுனானந்தா மக்கள் மனதில் நிறைந்த ஒரு மனிதர். யாழ்ப்பாணத்திலே உண்மை, அர்ப்பணிப்பு இவற்றுக்கெல்லாம் மகுடமாக திகழ்ந்தவர். யாழ் பொதுநா வைத்தியசாலையில் பிரதிப்பணிப்பாளராக கடந்த 6 வருடங்கள் மிகவும் அர்ப்பணிப்போடு செயற்பட்டவர். அவர் ஆற்றிய பங்கு அளப்பெரியது. கடந்த 10ஆம் தேதி இவர் தனது புதிய கடமை நிலையத்தில் தனது பதவியை பெற்றுக்கொண்டார். இவர் வைத்தியசாலையில் பல்வேறு பணிகளில் பங்கு பெற்றியவர். பல்வேறு வைத்தியசாலையின் யாழ் பொதுநா வைத்தியசாலை வளர்ச்சிக்கு அன்றாடம் பாடுபட்டவர். அவர் ஆற்றிய பணி அளப்பெரியது. வைத்தியசாலையில் ஊழியர்கள், நோயாளர்கள் சேவை வழங்கல் இவற்றில் அவரின் பங்கு மிகவும் அளப்பெரியது. நிர்வாகம் சம்பந்தமான செயற்பாடுகளிலும் மிகவும் அளப்பெரிய சேவையை அவர் வழங்கியுள்ளார். இதன் காரணமாக நோயாளர்கள் மத்தியிலும் வைத்தியசாலை பணியாளர்கள் மத்தியிலும் மிகச்சிறந்த மதிப்பை பெற்றவர். இவர் வைத்தியசாலை போதனா வைத்தியசாலையில் ஆற்றிய சேவை மாத்திரமன்று, காசநோய் தடுப்பு பிரிவிலே யாழ் மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடிய மிகச் சிறப்பாக காசநோய் தடுப்பு சம்பந்தமாக கடமையாற்றி அர்ப்பணிப்போடு யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாத்திரமல்ல வடமாகாணத்தில் கடமையாற்றி அதற்கு பாராட்டுதலை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையில் டாக்டர் சி யமுனானந்தா வைத்திய சேவை, தனது நிர்வாக சேவை இதை தவிர்த்து சமூக சேவை, சமய செயற்பாடுகளிலையும் சமய ஆற்றல் இதுகளிலையும் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். மக்களுக்கான சமூக நல சேவைகள் இன்னொரு பல்வேறு சேவைகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தமிழ் சமூகத்துக்காக தன்னை பல்வேறு விதங்களில் தனது சேவைகளை வழங்கி வருகின்ற ஒரு உன்னத மனிதர். இது சம்பந்தமாக யாழ் பொதுநா வைத்தியசாலையில் அவரது பிரியாவிடை நிகழ்வு நடைபெற்றது. இதன் போது நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், ஏனைய வைத்தியசாலை ஊழியர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து அவர் நிறைய வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அந்த நிகழ்வு சம்பந்தமான அவரது பிரியாவிடை நிகழ்வு சம்பந்தமாகவும் அதில் உரையாற்றிய வைத்திய நிபுணர்கள் டாக்டர் பேரானந்த ராஜா, ஏனைய வைத்திய நிபுணர்கள் சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். கல்வியை தந்த இடம் இந்த போதனா வைத்தியசாலை. எனக்கு அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் தந்த இடம் இது. குறிப்பாக மருத்துவ மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் படித்தேன். இந்த சம்பவத்திலிருந்து தான் நான் படித்து இன்று 12வது ஆணி பல்கலைக்கழகத்தின் மருத்துவபுரத்தின் 12வது ஆணி. எங்களுக்கு சோம் ஃபவுண்டேஷன் நாங்கள் 2 வருஷம் படிச்சினாங்க யூனிவர்சிட்டியில். 5 வருஷம் முடிக்க வேண்டிய நாங்கள் இடப்பெயர்வு 96 இடப்பெயர்வு எல்லாத்துலேயும் போயிட்டு முடிச்சு வந்தாங்க. பல்கலைக்கழக இருக்க டைம்லாம் யமுனானந்தா ஒரு நிர்வாகியை பொறுத்தவரையில நிர்வாகிகள் எப்பவுமே சாப்பிட வகைதான் நிற்போன்னு சொல்றாங்க. அதுக்கு யமுனானந்தா நல்ல ஒரு எடுத்துக்காடு. டாக்டர் ஒரு பிரச்சனை கொண்டு போய், நர்ஸ் ஒரு பிரச்சனை கொண்டு போய், யார் என்ன பிரச்சனை சொன்னாலும் ஹெல்த் சொல்ற பிரச்சனைக்கு தான் அவர் முதல்ல சொல்றாரு. ஹெல்த் முழு பேருக்கு இப்போ கிரேட் லாஸ் கொண்டுட்டு போவது. அவன் முழு பிரச்சனையும் நான் போய் என்னுடைய ஸ்டாஃப் இல்லையா ஸ்டாஃப் கொண்டு போகிறதுக்கு நான் பார்க்கணும் சொல்லி ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை வந்தோண்டு இருக்கும். யமுனானந்தா பொறுத்தவரையில ஜமானந்தா ஃபேமிலி ஒரு சக்சஸ் ஃபேமிலி என்ற கண்டிஷன் கட்டத்துக்கு வந்துட்டேன். படிக்க 2 பேரும் மருத்துவத்துறைக்கு எங்க பண்ணிட்டார்கள். 2 பேரும் குழம்புல கல்வி. அப்ப இவருக்கு இங்க வேலை மட்டும்தான். அப்ப இவருக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. உண்மைக்கு அந்த காலத்திலே இருந்து அவர் ஒரு சுறுசுறுப்பாளர். மெக்ஸிலே அவர் சரியான கட்டித்தர முடியவர்.
இலங்கையின் இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒரு மேக்ஸில் ஒரு போமிலாவை போட்டார். எங்களுக்கு இன்னும் என்னவென்று விளங்கவே இல்லை. அப்படி கணிதத்துறையிலே ஒரு மேன்மையானவர். அவர் இங்கு பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர் வந்தார். 4 வருடங்கள் கல்வியாற்றினார். எந்த நேரமும் நாங்கள் போன் எடுத்து இப்படி ஹோட்டலில் பிரச்சனை இருக்குது, ஸ்டாஃப் பிரச்சனை இருக்குது என்றால் ஒரு நாளும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். உடனடியாக தேவையானவற்றை செய்து தருவார். அப்படி ஒரு நல்ல மனம் உள்ளவர். நைனை நாகபூசணி வித்தியாலயத்தில் கற்றார். பின்னர் அவருடைய ஆண்டறிந்து பரீட்சைக்கு பின்னர் யாழ் இந்து கல்லூரியில் உயர்தரம் வரையான கற்கையை விஞ்ஞான பிரிவில் முடித்து வெளியேறும் வரை அங்கே கற்று சிறந்த பெறுபவர்களை பெற்று யாழ் மருத்துவ பீட மாணவனாக 1990ஆம் ஆண்டு கால பகுதியிலே வந்து அப்போது நீண்ட கால படிக்க வேண்டியிருந்த 8 வருடங்களுக்கு பின்னர் அவர் 98ஆம் ஆண்டு உள்ளக பயிற்சிக்காக 10 பிட்டிவெல வைத்தியசாலையிலே கடமையேற்றிருந்தார். அதன் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்காக வந்து இங்கே குழந்தைகள் சிகிச்சை விடுதிகளில் கடமையாற்றி அவர் மீண்டும் கொழும்பு வைத்தியசாலையில் கார்டியோலஜி பிரிவுகளிலே கடமையாற்றி மீண்டும் யாழ்ப்பாணம் வந்தவர். யாழ்ப்பாணத்தில் அவர் சாவகச்சேரி வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் கடமையாற்றிய பின்னர் மீண்டும் ஒரு சிறு காலம் பதுளையில் சென்றும் கடமையாற்றியவர். மீண்டும் யாழ்ப்பாணம் வந்தவர். யாழ்ப்பாணம் வந்தவர் மேற்படிப்புக்காக கொழும்புக்கு சென்று கொழும்பு மேற்படிப்பை முடித்த பின்னர் வெளிசரை வைத்தியசாலையிலும் கடமையாற்றிய பின்னர் மீண்டும் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்தில் செஸ் கிளினிக்கிலும் பல வருடங்கள் கடமையாற்றிய பின்னர் 2019ஆம் ஆண்டு நமது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் பொறுப்பு வைத்திய அதிகாரியாக கடமையாற்றியவர். அக்காலங்களில் சில சமயங்களில் போக மாட்டார். அப்போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்ற குறிப்பிட்ட தரப்பினர் டாக்டர் ஜமுனானந்த ஐயாவை கட்டுப்படுத்துவீங்களா என்று கேட்டு பார்ப்பார்கள். அவர் கடமைக்கு வந்தால் அக்கால பகுதியில் இந்த வைத்தியசாலையிலே குறிப்பாக அந்த வேலை நிறுத்தங்கள் நடைபெற்ற காலங்கள் முழுவதிலும் வேலை செய்த ஒரே ஒருவர். அவர் தான் வேலை செய்வதற்காக அந்தந்த மருந்தாளர்கள் தாதியர்கள் எல்லாருக்கும் போய் சொல்லிவிடுவார். நான் கடமைக்கு வருவர், எனக்கு வார நோயாளிகள் ஒருவரை நிப்பாட்டையிலாது திருப்பியும் அனுப்ப வேண்டாம். அவர் நான் கேட்டேன், இன்றைக்கு எத்தனை பேரை பார்த்தீங்க? இன்றைக்கு வந்தாங்க 3 பேரை பார்த்தேன்னு சொல்லி சொன்னார். அவ்வாறான ஒரு கடமை வீரர் 2019 பிற்பகுதியில் அவர் தன்னுடைய இந்த நிர்வாக அலகிற்கு தெரிவு செய்யப்பட்டு பிரதி பணிப்பாளராக கடமையேற்ற நாளில் இருந்து இன்று வரை இவர் காலையிலே வந்து விடுவார். காலையிலே வந்தால் மதியம் சரியான நேரத்துக்கு உணவருந்த செல்லுவார். மீண்டும் சரியான நேரத்துக்கு வந்து கடமையில் இருப்பார். ஆகவே இந்த வைத்தியசாலை கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக அலுவலகத்திலே திருப்புகின்ற வலப்பக்க 1வது அறையிலே எப்போதும் ஒருவர் இருப்பார். அந்த அறையிலே எப்போதும் பலர் வந்து செல்வார்கள். அவர்கள் வெளியாராக இருப்பார்கள். அநேகமான தொண்டர்கள், அநேகமான சிற்றூழியர்கள் டாக்டர் ஜமுனானந்தாவிடம் விரைவாக ரெமெடியை பெற்று செல்வார்கள். கடவுள் பக்தி உடையவர். பேசி சென்ற அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் எனக்கு கல்வியை தந்த இடம் இந்த போதனா வைத்தியசாலை. எனக்கு அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் தந்த இடம் இது. குறிப்பாக இந்த நைட்டிங்கேல் இந்த சிலுவை மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்த காலத்திலிருந்தே இருக்கின்றது. இங்குதான் நான் மருத்துவத்தை படித்தேன், மருத்துவராக வந்தேன்.
இங்குதான் மருத்துவ மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் படிக்கினேன். இந்த சம்பவத்திலிருந்து தான் நான் படித்து இன்று விடைபெற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு செல்கின்றேன். உண்மையில் வாழ்க்கை சேலஞ்சஸ் நிறைஞ்சது. அதை நாங்கள் படிப்படியாக எதிர்கொண்டு வாழ்ந்து காட்டணும். அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குறிப்பாக எந்த இடர்காலத்திலேயும் நிதானமாக எனக்கு இங்கே வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கடவுள் தந்த அதுக்கு உறுதியாக நீங்கள் அனைவரும் இருந்தீர்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி கூறி இவ்வளவு நேரம் என்னோட தாண்டி வந்ததற்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.